ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இன்னைக்கு பிரிட்டிஷ் லிட்ரேச்சரில் இருக்க ஒரு நியூ தியரி அஃபெக்ட் தியரினா என்னன்னு பார்ப்போம். இது எல்லா கம்பேட்டிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அஃபெக்ட் தியரினா என்னன்னு பார்ப்போம். எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், மூட்ஸ் இது எல்லாமே நம்ம ஃபீல் பண்ணுற விஷயங்கள். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நம்மளோட ஆங்கர், ஹாப்பினஸ், சேட்னஸ். நம்ம பாடியில் ஏற்படுற சேஞ்சஸை பாடியிலே எக்ஸ்பீரியன்சஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பயப்படும் போது ஹார்ட் பீட் வேகமாகிறது, அப்புறம் ஹாப்பியாக இருக்கும் போது ஒரு லைட்னஸை ஃபீல் பண்ணுறது. பட் ஒரு எமோஷனை நாம் அதை இது ஆங்கர் அப்படின்னு கான்சியஸாக திங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பாடியில் இல்லைன்னா மைண்டில் ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆகிறது. அப்படின்னா ஒரு விஷயம் நடக்கும் போது நாம் அதை அனலைஸ் பண்ணி எனக்கு இப்போது ஆங்கர் வருதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பாடி ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும். அதுதான் அஃபெக்ட். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஸ்னேக்கை பார்க்குறோன்னு வைங்க. இது ஒரு ஸ்னேக்கு, இது ரொம்ப டேஞ்சர், நம்ம பயப்படணும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம பாடியில் ஒரு ஃபியர் வரும். ஹார்ட் பீட் ரொம்பவே வேகமாக இருக்கும், ஸ்வெட் ஆகும். அந்த இம்மீடியட்டான கான்சியஸ் ஆகாத ரியாக்ஷன் தான் அஃபெக்ட். ஸோ இப்போ அஃபெக்ட் தியரினா என்னன்னு பார்த்துட்டோம். இது லிட்ரேச்சரில் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். நம்ம ஒரு ஸ்டோரி படிக்கும் போது நமக்கு ஆங்கர், ஹாப்பினஸ், ஃபியர் இதெல்லாம் வரும்போது அது எப்படி நடக்குது அப்படின்னு படிக்கிறது தான் அஃபெக்ட் தியரி. ஒரு ரைட்டர் எப்படி வேர்ட்ஸு, டிஸ்கிரிப்ஷன்ஸு அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம மனசில் அந்த அஃபெக்ட்ஸ் எல்லாம் எவோக் பண்ணுறாங்கன்னு இந்த தியரி பார்க்கும். ஒரு ஸ்டோரியில் இருக்க கேரக்டர்ஸோட எமோஷன்ஸ் எப்படி அந்த ஸ்டோரியோட நெரேஷனை கொண்டுட்டு போகுது, கதையை மாற்றுது அப்படின்னு படிக்கிறதும் அஃபெக்ட் தியரி. ஒரு கேரக்டரோட ஃபியர் இல்லைன்னா லவ் எப்படி ஸ்டோரியோட பிளாட்டை சேஞ்ச் பண்ணுது அப்படின்னு ஸ்டடி பண்ணுறது தான் அஃபெக்ட் தியரி. எக்ஸாம்பிளுக்கு ஹாரி பாட்டர் ஸ்டோரி எடுத்துப்போம். ஹாரி பாட்டர் ஸ்டோரியில் மெயின் வில்லன் வோல்டமார் மேலே ஹாரிக்கு இருக்கிற ஃபியர் ஹாரி பாட்டரோட டெசிஷனையும் ஸ்டோரியில் நடக்கிற இன்சிடென்ட்ஸையும் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி தான் ஒரு சேடான சீனை படிக்கும் போது நமக்குள்ளே ஒரு சேட்னஸ் வரும். இதை தான் அஃபெக்ட் தியரி அனலைஸ் பண்ணும். அடுத்து இந்த தியரி என்ன சொல்லுதுன்னா, நம்மளோட எமோஷன்ஸ் ஒரு இண்டிவிஜுவலான விஷயம் கிடையாது, அது சோசியல், கல்ச்சுரல் அண்ட் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுது. ஸோ எமோஷன்ஸ் ஒரு பர்சன்கிட்டேருந்து இன்னொரு பர்சனுக்கு வரலாம், தென் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வரலாம், ஒரு டெக்ஸ்ட்லேருந்து இன்னொரு டெக்ஸ்ட்டுக்கு அது ஸ்ப்ரெட் ஆகும். எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு க்ரௌடில் இப்போ ஒருத்தர் ஆங்கராக இருக்காங்கன்னு நினச்சிப்போம். அந்த ஆங்கர் மற்றவங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகி ஒரு ப்ரொட்டஸ்ட் மாதிரி ஆகலாம். இதுதான் ஒரு சோசியல் ஃபோர்ஸ். தென் ஒரு பர்டிகுலர் கல்ச்சரில் சில எமோஷன்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்கும், அது கல்ச்சுரல் ஃபோர்ஸ். ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீச் நம்ம கேட்குறோன்னு வச்சுக்கோங்க, அது நம்ம மனசில் ஒரு ஃபியர் இல்லைன்னா ஒரு ஹோப் கொடுக்கலாம், இது பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ். இந்த அஃபெக்ட்ஸ் எல்லாம் நம்ம படிக்கிற புக்ஸு அது மூலயமாவும் நமக்கு வரலாம். நெக்ஸ்ட்டு அஃபெக்ட் தியரியோட கீ ஐடியாஸ் என்னென்னு பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட், எமோஷன் இஸ் ரிலேஷனல். எமோஷன் அப்படிங்கிறது இப்போ ஒரு பர்சன்கிட்ட இருக்க தனிப்பட்ட விஷயம் இல்லை, அது ஒரு கனெக்ஷன். ஒரு பர்சன்கிட்ட இருக்க எமோஷன் இன்னொரு பர்சன்கிட்ட ஸ்ப்ரெட் ஆக முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஃப்ரெண்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னா, ஸோ அவங்களோட சந்தோஷம் நமக்குள்ளேயும் பரவும். அடுத்து ஒரு பிளேஸுக்கும் எமோஷனுக்கும் கனெக்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெம்பிளுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, அங்கே நமக்கு ஒரு காமான ஃபீல் வரும். அதே ஒரு ஹாண்டட் ஹவுஸுக்கு போனோம் அப்படின்னா அங்கே நமக்கு ஃபியர் வரும். ஸோ ஒவ்வொரு பிளேஸோட அட்மாஸ்பியரும் நம்மளோட ஃபீலிங்ஸை அஃபெக்ட் பண்ணும். ஈவன் சம் ஆப்ஜெக்ட்ஸு கூட நம்மளோட ஃபீலிங்ஸை ஸ்டிமுலேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஓல்டு ஃபோட்டோ பார்க்குறோம், அதுக்கு ரிலேட்டடான நமக்கு மெமரிஸ் வந்து போகும், அது ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங்கை நமக்கு கொடுக்கும். அடுத்து அஃபெக்ட் தியரி. அஃபெக்ட் அப்படிங்கிறது ஒரு ப்ரீ காக்னேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். காக்னேட்டிவ் அப்படின்னா நம்ம திங்க் பண்ணுறது, அறிவாக புரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். ப்ரீ காக்னேட்டிவ் அப்படின்னா நம்ம திங்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே அது நடக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்சிடெண்ட் நடக்குது, அப்போ நம்ம பாடியில் ஒரு இம்மீடியட்டான ஒரு ரியாக்ஷன் வரும். இப்போ ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு சத்தம் கேட்டால் நம்ம பாடி திடீர்னு ஒரு ஷாக் ஆகும்.
அதுக்கப்புறம் தான் என்ன நினைப்போம்னா, ஐயோ! இது என்ன சத்தம் அப்படின்னு வந்து நம்ம திங்க் பண்ணுவோம். அந்த ஷாக்குக்கு பேரு தான் வந்து அஃபெக்ட். இது நம்ம பயப்படுறோம், இது நம்ம கோவப்படுறோம் அப்படின்னு நம்ம அத புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு ஒரு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே, அந்த எமோஷன் நம்ம உடம்புல நம்ம ஃபீல் பண்ணுவோம். இப்ப நம்ம ஒரு டேஞ்சரஸான சிச்சுவேஷன்ல இருக்கோம். அப்போ அத நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ, அப்ப நம்மளோட மசில்ஸ் வந்து டைட்டன் ஆகும். பிரீத்திங் வந்து ஃபாஸ்ட் ஆகும். இது எல்லாமே நம்ம பயப்படுறோம் அப்படின்னு மனசுல நினைக்கிறதுக்கு முன்னாடியே நடக்கும். இதுதான் வந்து பாடிலி சென்சேஷன். அதுக்கு பேர் தான் வந்து அஃபெக்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் இன்டென்சிட்டி அண்ட் அட்மாஸ்பியர். இந்த பாயிண்ட்டு லிட்ரேச்சரில் அஃபெக்ட் தியரி எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லுது. இன்டென்சிட்டி அப்படின்னா ஒரு எமோஷனோட வீரியம். ஒரு ஸ்டோரியில் ஒரு சீனை படிக்கும்போது நமக்கு எந்த அளவுக்கு அந்த எமோஷன் வந்து இன்டென்ஸாக ஃபீல் ஆகுறது. இங்கே அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது ஸ்டோரியோட ஓவரால் மூடு. ரைட்டர்ஸ் அவங்களோட வேர்ட்ஸு, இமேஜரி, டிஸ்கிரிப்ஷன்ஸ் மூலமாக ஒரு ஸ்டோரியில் ஒரு குறிப்பிட்ட எமோஷனை நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இப்போ எடுத்துக்கிட்டோன்னா ஃபியர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு த்ரில்லராக படிக்கும்போது நமக்கு ஒரு ஃபியர் அட்மாஸ்பியர் வந்து க்ரியேட் ஆகும். தென் ஜாய் ஒரு ரொமான்டிக் காமெடி படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நமக்கு ஒரு சந்தோஷமான அட்மாஸ்பியர் வந்து க்ரியேட் ஆகும். மலன்கலி ஒரு சேடான ஸ்டோரி படிக்கிறோம். அப்போ வந்து நமக்குள்ளே ஒரு சேட்னஸ் க்ரியேட் ஆகும். இப்போ எட்கர் ஆலன் போ எழுதின அந்த ரேவன் அப்படிங்கிறதுல ஒரு டார்க் அட்மாஸ்பியர் இருக்கும். ஸோ அதை நமக்கு படிக்கும் போதே ஒரு விதமான மெலன்கலி, தென் ஃபியர், அந்த ஃபீல்லாம் அந்த எமோஷன்லாம் நமக்கு இருக்கும். அதில் இருக்கிற ஹாண்டட் டிஸ்கிரிப்ஷன்ஸ், வேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு அந்த அட்மாஸ்பியரை வந்து க்ரியேட் பண்ணும். தென் அஃபெக்ட் தியரியில் ஒரு கீ ஐடியா என்னென்னா கலெக்டிவ் எமோஷன்ஸ். இங்கே எமோஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் கிடையாது. இது க்ரௌடு, சொசைட்டி, அப்புறம் கல்ச்சர் முழுக்க ஸ்ப்ரெட் ஆகும். எமோஷன் ஒரு பர்சன்கிட்டேருந்து இன்னொரு பர்சனுக்கு ஸ்ப்ரெட் ஆகி அது பெரிய குரூப்பை வந்து அஃபெக்ட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் ஒரு டீம் அது வந்து ஜெயிக்கும் போது அங்கே இருக்க ஃபேன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி ஹாப்பினஸ்ஸாக கத்துவாங்க. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து கலெக்டிவ் எமோஷன். அதே மாதிரி ஒரு சொசைட்டியில் ஒரு இன்ஜஸ்டிஸ் நடக்குதுன்னு வச்சுப்போம். ஸோ அப்போ பீப்புள் எல்லோரும் சேர்ந்து கோவப்படுவாங்க, தென் ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க. இதுவும் கலெக்டிவ் எமோஷன் தான். லிட்ரேச்சரில் நிறைய ஒர்க்கில் இந்த கலெக்டிவ் எமோஷன் வந்து நிறைய ரிஃப்ளெக்ட் ஆகும். தென் இது ஒரு பாடி சென்டர்டு ரீடிங். இந்த தியரி நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. வெறும் அதோட மீனிங், தென் அதோட ஸ்ட்ரக்சர், அது எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்லாம் மட்டும் பார்க்காம நம்ம பாடியில் என்னென்ன எமோஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறது அஃபெக்ட் தியரி. இப்போ ஒரு ஸ்டோரி படிக்கிறோம், இல்லை போம் படிக்கிறோம் அப்படின்னா நம்ம பாடியில் என்னென்ன சேஞ்சஸ் வந்து ஏற்படுது. ஸோ இப்போ த்ரில்லிங்காக ஒரு சீனை வந்து நம்ம படிக்கும்போது நம்ம ஹார்ட் பீட் வேகமாகிறது, தென் நம்ம மசில்ஸ் வந்து டைட்டன் ஆகிறது. ஒரு சேடான பேசேஜ் படிக்கும்போது கண்ணிலேருந்து தண்ணி வருது, தென் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறது. இப்போ வழக்கமாக ஒரு ரைட்டரோட டெக்ஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணும்போது அதில் இருக்க வேர்ட்ஸோட மீனிங் என்ன, தென் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, தீம் என்ன, பிளாட் என்ன, இதெல்லாம் தான் பார்ப்பாங்க. ஆனால் அஃபெக்ட் தியரி இதையும் தாண்டி அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே ஃபிசிக்கலாக என்ன அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத கவனிக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஃபிசிக்கல் சென்சேஷன் தான் அஃபெக்டோட ஒரு இது. தென் நம்ம பாடியில் ஒரு ரெஸ்பான்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும்போது தான் அந்த லிட்ரேச்சரே வந்து ஒரு ஹோல் ஆகுது, ஒரு ஹோலான எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறது தான் அஃபெக்ட் தியரி. இப்போ ஒரு ஹாரர் ஸ்டோரி படிக்கிறோம். ஸோ அதில் இருக்க டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன்ஸ், ஸ்கேரி இமேஜரி எல்லாம் நம்ம மனசில் ஒரு ஃபியரை அது மட்டும் உருவாக்காமல் நம்ம உடம்புல, நம்ம பாடியில் ஒரு சில்ஸையும் தென் டென்ஷனையும் வந்து க்ரியேட் பண்ணும். அந்த சில்ஸு, டென்ஷன் தான் ஃபிசிக்கல் சென்சேஷன். அஃபெக்ட் தியரி இந்த பாடிலி எக்ஸ்பீரியன்ஸஸை தான் ஒரு முக்கியமான பார்ட்டாக வந்து பார்க்குது. இதில் மேஜர் திங்கர்ஸ் யார்னா சில்வன் டாம்கின்ஸ். இவர் தான் அஃபெக்ட் தியரிக்கு ஒரு ஃபவுண்டேஷன் கொடுத்தவர். டாம்கின்ஸ் என்ன சொன்னாருன்னா நம்மளோட டீப் டிரைவிங் ஃபோர்ஸ், அதாவது நம்மளை ஸ்டிமுலேட் பண்ணோம் முக்கியமான விஷயம் நம்மளோட அஃபெக்ட் தான் அப்படின்னு சொன்னவர். நம்மளோட எல்லா விஷயத்துக்கும் பின்னாடியும், நம்மளோட எல்லா ஆக்ஷனுக்கு பின்னாடியும் ஒரு எமோஷன் இருக்குதுன்னு சொன்னவர். நம்ம ஹாப்பினஸை விரும்புகிறோம், அதனால தான் வந்து ஹாப்பினஸை தேடி போகிறோம். தென் பெயினை வந்து தவிர்க்க விரும்புகிறோம், அதனால தான் பெயின் வராத மாதிரி பார்த்துக்குறோம். இந்த ஹாப்பினஸ்ஸு, பெயின் இதெல்லாம் அஃபெக்ட்ஸு. இதுதான் நம்மளோட மோட்டிவேஷன்.
டாம்கின்ஸு சில பேசிக் அஃபெக்ட்ஸு எக்ஸாம்பிளுக்கு ஜாய், டிஸ்ட்ரெஸ், ஆங்கர், ஃபியர், சர்ப்ரைஸ், இன்ட்ரெஸ்ட், ஷேம், டிஸ்கஸ்ட் இதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணவரு. இதுதான் இந்த அஃபெக்ட்ஸ் தான் நம்மளோட பர்சனாலிட்டி, பிஹேவியர் இது எல்லாத்தையும் ஷேப் பண்ணுதுன்னு சொன்னவரு. நெக்ஸ்ட் திங்கர் ஈவ் கோசாவ்ஸ்கி செட்ச்விக். இவரு ஒரு டெக்ஸ்ட்டை படிக்கும்போது அதில் இருக்க கேரக்டர்ஸோட அஃபெக்ட்ஸ் ரீடரோட அஃபெக்ட்ஸை எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணவர். இவர் பர்டிகுலராக ஷேமு, அட்டாச்மெண்ட், இன்டிமேசி இந்த எமோஷன்ஸை லிட்ரேச்சரில் எப்படி வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க, அது எப்படி வந்து சொசைட்டியில் ரிலேஷன்ஷிப்பை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு ரிசர்ச் பண்ணார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டோரியில் ஒரு கேரக்டர் தன்னோட ஒரு ஆக்ஷனுக்காக சேமாக ஃபீல் பண்ணும்போது அது எப்படி அந்த கேரக்டரோட ஐடென்டிட்டி அவங்க மற்றவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுற அந்த விதத்தையும் சேஞ்ச் பண்ணுது அப்படின்ட்டு செட்ச்விக் அனலைஸ் பண்ணார். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்கர் பிரைன் மாசுமி. இவர் அஃபெக்டை ஒரு பாடியிலே இன்டென்சிட்டியாக பார்த்தவர். அஃபெக்ட் அப்படிங்கிறது நம்ம பாடியில் இருக்கிற ஒரு பவர், ஒரு அதிர்வு அப்படின்னு சொன்னவர். இது எமோஷன்லேருந்து வேறுபட்டதுன்னு சொன்னவர். அஃபெக்ட் அப்படிங்கிறது ஒரு கான்சியஸ் ஆகாத ஒரு ரியாக்ஷனுக்கு முன்னாடியே நம்ம பாடியில் ஏற்படுற ஒரு வேகான ஃபார்ம்லெஸ்ஸான ஒரு பவர் அப்படின்னு சொன்னவர். இப்போ நமக்கு ஒரு பயங்கரமான வந்து சவுண்டு கேட்குது, அது கேட்டதுக்கப்புறமே நம்ம பாடியில் ஏற்படுற ஒரு ஷாக்கு, அந்த அஃபெக்ட்டுக்கு நம்ம ஒரு பேர் கொடுத்து அதை புரிஞ்சுக்கும்போது அது எமோஷனாக மாறுது. எக்ஸாம்பிளுக்கு அந்த ஷாக்கை பயம் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போது அது எமோஷன். சுருக்கமாக அஃபெக்ட் அப்படிங்கிறது மாசுமி என்ன சொல்கிறாருன்னா ஒரு ரா எனர்ஜி, அதுக்கு நம்ம ஒரு மீனிங் கொடுக்க போது தான் அது எமோஷனாக மாறுது அப்படின்னு சொன்னவர். நெக்ஸ்ட்டு சாரா அக்மட். எமோஷன்ஸ் எப்படி வந்து கம்யூனிட்டிஸை, சமூகத்தை, தென் வந்து மைக்ரேஷன், ஃபெமினிசத்தை எப்படி ஷேப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணார். இவர் எழுதின ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் த கல்ச்சுரல் பாலிட்டிக்ஸ் ஆஃப் எமோஷன். இவர் அந்த ஒர்க்கில் எமோஷன் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் விஷயம் கிடையாது, இது சொசைட்டி அண்டு பாலிட்டிக்ஸ் சேர்ந்தது அப்படின்னு சொன்னவர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சொசைட்டியில் சில எமோஷன்ஸ், எக்ஸாம்பிளுக்கு ஃபியர்னு எடுத்துப்போம். ஸோ ஒரு பர்டிகுலர் குரூப்புக்கு எதிராக வந்து அது எப்படி வந்து யூஸ் பண்ணுறாங்க, இல்லைனா ஒரு சொசைட்டியில் அது எப்படி வந்து ஒரு சேஞ்ச் வர்றதுக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணவர். தென் மைக்ரேட் ஆன பீப்புளெலாம் எப்படி வந்து ஃபியரோடு இருக்காங்க, தென் வந்து ஹோப்போடு எப்படி இருக்காங்க, ஸோ இந்த எமோஷன்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணவர். தென் அஃபெக்டிவ் தியரி ஃபெமினிசமில் எப்படி இருக்குது, எப்படி வந்து விமன் வந்து தங்களோட ஆங்கரை ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக சேஞ்ச் பண்ணி ஒரு சொசைட்டியில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அவங்க வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் அனலைஸ் பண்ணவர். அடுத்து அஃபெக்ட் தியரி பிரிட்டிஷ் லிட்ரேச்சரை எப்படி அனலைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் எமோஷனல் அட்மாஸ்பியர் இன் நாவல்ஸ். இது நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு கீ ஐடியா. ஒரு நாவல் எப்படி ஒரு பர்டிகுலர் எமோஷனல் அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணுது அப்படிங்கிறத அஃபெக்ட் தியரி அனலைஸ் பண்ணுது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டு வெர்ஜினியா உல்ஃபோட மிஸ்ஸஸ் டாலவே. வெர்ஜினியா உல்ஃப் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் மாடர்னிஸ்ட் ரைட்டர்ஸ். ஸோ வெர்ஜினியா உல்ஃபோட ரைட்டிங்ஸ் எப்போதுமே வந்து கேரக்டரோட இன்னர் தாட்ஸு, ஃபீலிங்ஸு, பர்செப்ஷன்ஸு இதை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணும். அவங்களோட ஒர்க் மிஸ்ஸஸ் டாலவே. இந்த நாவலில் ஒரு டேயில் நடக்கிற ஒரு ஸ்டோரி, பட் அதில் இருக்க கேரக்டர்ஸோட கான்சியஸ்னஸ், அதுக்கப்புறம் அதோட அங்கே நடக்கிற விஷயங்கள் ரொம்பவே வந்து டீப்பாக இருக்கும். இந்த நாவலில் கேரக்டர்ஸோட மெமரிஸ், பாஸ்டில் நடந்த நிறைய அதிர்ச்சியான இன்சிடென்ட்ஸு, தென் ஹாப்பினஸ்ஸு, ஆங்ஸைட்டி இது எல்லாமே அந்த ஸ்டோரியில் இருக்கும். இந்த எமோஷன்ஸ் கதையோட பிளாட்டை விட கேரக்டரோட மைண்டு, அவங்களோட அஃபெக்டை ரொம்ப டீப்பாக வந்து காட்டியிருப்பாங்க. இதில் வர மெயின் கேரக்டர் கிளாரிசா டாலவே. அவங்க ஒரு பார்ட்டிக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது பாஸ்ட்டை பற்றி திங்க் பண்ணுவாங்க, அதோட கனெக்டான ஹாப்பினஸ்ஸு, தென் லாஸு, தென் ஃப்யூச்சர், அதனை பற்றின பதட்டம் இது எல்லாமே அதில் மிக்ஸ் ஆகி வரும். இந்த ஃபீலிங்ஸ் தான் அந்த ஸ்டோரியோட அட்மாஸ்பியரை வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ரைட்டர் டிஹெச் லாரன்ஸ்.
லாரன்ஸோட நாவல்ஸில் ஹியூமன்ஸோட எமோஷன்ஸ், பாடிலி எக்ஸ்பீரியன்ஸஸை ரொம்ப வெளிப்படையாக பேசியிருப்பார். இவரோட ஒர்க்கில் ரொம்ப அறிவாலாம் பேசியிருக்க மாட்டார். ஹியூமன்ஸோட மனசில் இருக்க டீப்பான எமோஷன்ஸ், இன்ஸ்டிங்க்ட் பற்றி பேசியிருப்பார், டிசையர் பற்றி பேசியிருப்பார். தென் பாடிலி எமோஷன்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு. இவரோட ஒர்க் சன்ஸ் அண்ட் லவர்ஸ், தென் லேடி சாட்டர்லேஸ் லவர், இந்த நாவல்ஸ்லலாம் கேரக்டர்ஸோட ஃபிசிக்கல் அட்ராக்ஷன், பேஷன், செக்ஸுவல் டிசையர் இதெல்லாம் வந்து அவங்களோட லைஃப்பை, ரிலேஷன்ஷிப்பை எப்படி அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பார். இந்த எமோஷன்ஸ் கான்சியஸ் ஆகாத அஃபெக்ட்ஸாக கேரக்டர்ஸை எப்படி ட்ரைவ் பண்ணுதுன்னு சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் ரைட்டர் தாமஸ் ஹார்டி. இவரோட நாவல்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து வில்லேஜ் செட்டிங்ஸில் தான் இருக்கும். அவரோட நாவல்ஸ் மேக்ஸிமம் வந்து சேடாகவும் இருக்கும். இவரோட ஸ்டோரியோட செட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நேச்சராக இருக்கும். கேரக்டர்ஸோட ஃபீலிங்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு. தென் ஃபேட்டை பற்றி பேசியிருப்பார். எக்ஸாம்பிளுக்கு டெஸ் ஆஃப் த டி அபர்வில்லஸ். இந்த நாவலில் டெஸ், மெயின் கேரக்டர் டெஸ், அவங்க லைஃப்பில் நடக்கிற பேட் எக்ஸ்பீரியன்சஸ், வில்லேஜில் இருக்க ஹாஷான ட்ரூத்து, நேச்சரில் இருக்க இன்டிஃப்ரென்ஸ், இதெல்லாம் சேர்ந்து ஒரு டிப்ரெஸிங் மெலன்கலிக் அட்மாஸ்பியரை வந்து ரீடருக்கு கொடுக்கும். அந்த லேண்ட்ஸ்கேப்பு கேரக்டர்ஸோட ஹோப்பு எப்படி வந்து ஹாப்பினஸை வந்து ஸ்பாயில் பண்ணுது அப்படின்னு ஹார்டி காட்டியிருப்பார். அவரோட ரைட்டிங்ஸை படிக்கும் போது நமக்கு ரொம்ப சேடாக தான் இருக்கும். அடுத்து அஃபெக்ட் தியரி ஒரு கேரக்டரோட சமூகத்தில் இருக்க ட்ராமாவையும் மெமரியையும் எப்படி அனலைஸ் பண்ணுதுன்னு பார்ப்போம். ட்ராமாவுக்கும் மெமரிக்கும் அஃபெக்ட்ஸ் கூட ஒரு டீப் கனெக்ஷன் இருக்குது. இப்போ ஒரு பர்சனோட மைண்டில் இல்லை பாடியில் வந்து ஒரு அஃபெக்ட் க்ரியேட் ஆகியிருக்குன்னா அது ரொம்ப காலத்துக்கு வந்து அவங்களோட மெமரியில் இருக்கும். இயான் மேக்யூவான்ஸோட அட்டோன்மெண்ட். இவர் கரண்ட் பிரிட்டிஷ் ரைட்டர். இவரோட நாவல்ஸ் மேக்ஸிமம் சைக்காலஜி, மொராலிட்டி, ஹியூமன் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அட்டோன்மெண்ட்டில் ஒரு சின்ன பொண்ணோட தவறால் அவங்க எப்படி வந்து நிறைய பேரோட லைஃப் வந்து ஸ்பாயில் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த நாவலோட மெயின் கேரக்டர் பிரியோனி. சின்ன வயசில் ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த தப்போட கில்ட்டு அவங்களோட லைஃப்பை ஹோலாக எப்படி வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னு காட்டியிருப்பாங்க. இந்த கில்ட்டு ஒரு பவர்ஃபுல்லான அஃபெக்ட். ட்ராமா இது வேர்ல்டு வார் 2 நடக்கிற காலத்தில் ஸ்டோரி நடக்கும். வாரில் ஜாயின் பண்ணவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ட்ராமா, தென் அவங்களோட லைஃப் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு காட்டியிருப்பாங்க. வாரில் நடந்த ப்ரூட்டலான அஃபெக்ட்ஸ் வந்து கேரக்டர்ஸோட மைண்டில் ரொம்ப டீப்பாக வந்து பதிஞ்சிருக்கும். வார் பீரியடில் பீப்புள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஃபியரு, அன்சர்டனிட்டி இதெல்லாம் வந்து இந்த நாவலில் இருக்கிற ஒரு முக்கியமான அஃபெக்ட்டு. எக்ஸாம்பிள் ராபி டர்னர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வார்லேருந்து திரும்பி வந்திருப்பார். ஸோ அவர் வந்து மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பார். அவனோட பாஸ்ட் ட்ராமா எப்படி வந்து அவனோட ப்ரெசன்ட் லைஃப்பை வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னு மேக்யூவான் ரொம்ப அழகாக காட்டியிருப்பார். நெக்ஸ்ட் ரைட்டர் ஜூலியன் பார்னஸ். இவர் அவார்ட் வின்னிங் பிரிட்டிஷ் ரைட்டர். இவரோட ரைட்டிங்ஸ் மெமரி, ட்ரூத்து, ஆர்ட்டு இது எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். பார்னஸோட ரைட்டிங்ஸ் பாஸ்ட்டை நினச்சி திங்க் பண்ணுறது, நாஸ்டால்ஜியா, ஒரு தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டது, ரிக்ரெட்டு, எமோஷ்னல் ரிமெம்பரன்ஸ் இதெல்லாமே தான் வந்து சென்டராக இருக்கும். பார்னஸோட த சென்ஸ் ஆஃப் அண்ட் எண்டிங் அப்படிங்கிற நாவலில் மெயின் கேரக்டரான டோனி தன்னோட யூத் பீரியடில் ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கும். அதை நினச்சி பார்த்துட்ருப்பான். அதில் இருக்கிற ரிக்ரெட்ஸு, நாஸ்டாலஜிக் ஃபீலிங்ஸு, தென் அது இப்போ இருக்க லைஃப்பை எப்படி வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பார். அடுத்து போஸ்ட் கலோனியல் ரைட்டிங்ஸில் அஃபெக்ட் தேதி எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். போஸ்ட் கலோனியல் அப்படின்னா காலனி ரூல்லேருந்து ஃப்ரீடம் வாங்கின அந்த கண்ட்ரிஸை பற்றி பேசுகிறது. பிரிட்டிஷ் கலோனியல் ரூலுக்கு அப்புறம் ஃப்ரீடம் வாங்கின அந்த கண்ட்ரிஸ்லேருந்து வந்த ரைட்டர்ஸ் பிரிட்டிஷ் லிட்ரேச்சரில் எப்படி எழுதுனாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்கிறது. அஃபெக்ட் தியரி இந்த ரைட்டர்ஸோட ஒர்க்ஸில் இருக்கிற கலெக்டிவ் எமோஷன்ஸை அனலைஸ் பண்ணுது.
ஸோ இந்த மாதிரியான ரைட்டர்ஸ் மைக்ரேஷன், லாஸு, அவங்களோட ஐடென்டிட்டி, ஸோ இதெல்லாம் வந்து கலெக்டிவ் எமோஷன்ஸாக காட்டுறாங்க. ஒரு கண்ட்ரியிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகும்போது வர மென்டல், எமோஷனல் அஃபெக்ட்ஸை பற்றி இது பேசுது. இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் ரைட்டர் ஜதி ஸ்மித். இவங்க கரண்ட்டில் இருக்க ஒரு பிரிட்டிஷ் ரைட்டர். இவங்களோட ரைட்டிங்ஸ் மல்டிகல்ச்சுரல் பிரிட்டிஷ் சொசைட்டியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. இவங்களோட நாவல்ஸில் மல்டிகல்ச்சர் இருக்கிற ஒரு சமூகத்தில் பீப்புள் வாழும்போது அவங்களுக்கு ஏற்படுற ஆங்ஸைட்டிஸ், தென் ஒரு இடத்துல தங்களுக்குன்னு ஒரு பிளேஸை தேடிக்கிறது, பிலாங்கிங், ஸோ அதை பற்றின எமோஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. ஜதி ஸ்மித்தோட ஒயிட் டீத் அப்படிங்கிற நாவலில் மெனி ஜென்ரேஷன்ஸ் சேர்ந்த கேரக்டர்ஸ், ஸோ அவங்கவுங்களோட ஐடென்டிட்டி, பிரிட்டிஷ் சொசைட்டியில் அவங்களோட பிலாங்கிங் என்ன அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க. பிலாங்கிங்னா இப்போ ஒரு பிளேஸில் நம்ம அக்செப்ட் பண்ணப்படுறோமா, நமக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கா அப்படிங்கிற ஒரு தேடல். இந்த கேரக்டர்ஸோட ஆங்ஸைட்டிஸ், ஸோ அவங்க ஒரு கல்ச்சர்லேருந்து இன்னொரு கல்ச்சருக்கு நேவிகேட் ஆகும்போது ஏற்படுற எமோஷனல் அஃபெக்ட்ஸ், இதெல்லாம் தான் நாவலோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். நெக்ஸ்ட்டு ரைட்டர் ஹனீஃப் குரேஷி. இவங்களோட இம்பார்ட்டன்ட் ஒர்க் த புத்தா ஆஃப் சபர்பியா அப்படிங்கிற நாவலில் இவங்க வந்து ஒரு பிரிட்டிஷ் பாகிஸ்தானி. இதில் வர ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ், அவங்களும் வந்து ஒரு பிரிட்டிஷ் பாகிஸ்தானி யங் மேன். அந்த மேனோட ஐடென்டிட்டியும் பிரிட்டிஷ் சொசைட்டியில் ஸோ அவனோட பிளேஸ் எப்படி கண்டுபிடிக்க ஸ்ட்ரகிள் பண்ணுறான்னு அதில் காட்டியிருப்பாங்க. அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அந்த ரேசியல் டிஸ்கிரிமினேஷன், தென் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஆங்கர், ஒரு பிளேஸில் முழுசாக ஃபிக்ஸ் ஆகிறத அந்த நிலைமை, டிஸ்பிளேஸ்மெண்ட் அஃபெக்ட், இதெல்லாம் வந்து அந்த நாவலில் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. ஜதி ஸ்மித், ஹனீஃப் குரேஷி இவங்கெல்லாம் வந்து போஸ்ட் கலோனியல் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக கலெக்டிவ் அஃபெக்ட்ஸ் எப்படி வந்து இருக்குது அப்படின்னு வந்து காட்டியிருப்பாங்க. தென் கண்டெம்பரரி ரைட்டர் காசிவோ இசிகாரோஸ், நெவர் லெட் மீ கோ. இவர் ஒரு ஜப்பான் ரைட்டர். இவர் பிரிட்டிஷில் வந்து செட்டில் ஆனவர். ஸோ இவருக்கு லிட்ரேச்சரில் நோபல் ப்ரைஸ் வந்து கிடச்சிருக்கு. இவரோட ஸ்டோரிஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மெமரி, ஐடென்டிட்டி, செல்ஃப் டிசெப்ஷன்ஸ் இதெல்லாம் பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பார். ஸோ இந்த நாவலில் இது ஒரு டிஸ்டோபிக் ஃப்யூச்சரில் இருக்கும். நெவர் லெட் மீ கோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இதில் மெயின் கேரக்டர்ஸ் வந்து கேத்தி, ரூத், டாமி. ஸோ இவங்க ஆர்கன்ஸ் டொனேட் பண்ணுறதுக்காகவே வந்து க்ரியேட் பண்ண ஹியூமன் பீயிங்ஸ். இவங்களுக்கும் வந்து அதர்ஸ் மாதிரி நிறைய டிசீஸ்லாம் இருக்கும். பட் இவங்க ஃபேட்டை தெரிஞ்சுக்கிட்டு எதுவுமே அப்போஸ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஜார்ஜ் ஆர்வெல்லோட 1984. ஸோ இவர் பிரிட்டிஷ் ரைட்டர். இவரோட ஒர்க்கில் ஃபியர், அப்ரெஷன், தென் எமோஷன்ஸை கொடுத்துருப்பாரு. இது வந்து ஒரு டொட்டாலிட்டேரியன் கவர்மெண்ட்டை பற்றினது. வின்சென்ட் ஸ்மித் அப்படிங்கிற ஒரு மெயின் கேரக்டர் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு சின்ன ரெபல்லியன் பண்ண நினைப்பார். பட் அவர் அனுபவிக்கிற கன்ஸ்டன்ட் ஃபியர், அவரை எப்போதுமே கண்காணிக்கிற ஒரு ஃபீலிங்கு, அவருக்குள்ளே ஒரு ஆங்ஸைட்டியை வந்து க்ரியேட் பண்ணும். டபுள் திங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், பீப்புள் எப்படி வந்து அவங்களோட உண்மையான எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி கவர்மெண்ட்டு சொல்கிறதையே நம்புகிற மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணப்படுறாங்க அப்படின்னு இந்த நாவல் வந்து காட்டும். ஸோ இந்த நாவல் வந்து ரீடருக்கு ஒரு விதமான ஃபியரையும் தென் ஹோப்லெஸ்னஸையும் வந்து க்ரியேட் பண்ணும். இப்போ அஃபெக்ட் தியரி ஏன் இம்பார்ட்டன்ட் பார்ப்போம். போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் அப்படிங்கிற ஒரு தியரி டெக்ஸ்டோட மீனிங், அர்த்தம் வந்து எப்படி க்ரியேட் ஆகுது, தென் அதில் இருக்க லாங்குவேஜு, சயின்ஸு, பவர் ஸ்ட்ரக்சர்ஸ் இதையெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணும். இது ஒரு டெக்ஸ்டோட ஸ்ட்ரக்சர், தென் அது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கும். பட் அஃபெக்ட் தியரி அப்படிங்கிறது இதெல்லாம் தாண்டி ஒரு டெக்ஸ்ட்டு படிக்கும் போது நமக்குள்ளே என்ன எமோஷன்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது, அந்த டெக்ஸ்ட் வந்து எப்படி நம்மளை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கும். ஒரு டெக்ஸ்ட்டில் இருக்க இன்டலெக்சுவல் பார்ட்டை விட அதோட எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸஸை பார்க்கும். ஒரு ஸ்டோரியை படிக்கும்போது போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்னா போமோட ரைம் ஸ்கீமு, மீட்டரு, மெட்டஃபர்ஸ் இதெல்லாம் அனலைஸ் பண்ணும். பட் அஃபெக்ட் தியரி அந்த போம் நமக்குள்ளே ஒரு சேட்னஸை கொடுக்குதா, இல்லை வந்து ஒரு ஜாய் கொடுக்குதா அப்படின்னுங்கிறத பார்க்கும்.
ஒரு ஹாரர் நாவல் நம்ம வந்து படிக்கிறோன்னா நமக்குள்ளே ஒரு ஃபியர் வருது அப்படின்னா அந்த ஃபியர் வந்து எப்படி கிரியேட் ஆகுது, ரைட்டர் வந்து அதை எப்படி வந்து எவோக் பண்ணார் அப்படின்னு பார்க்குறது தான் அஃபெக்ட் தியரி. அஃபெக்ட் தியரி ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்க டீப்பான எமோஷன்ஸை அனலைஸ் பண்ண ஒரு பவர்ஃபுல்லான டூலாக இருக்குது. ட்ராமா, நாஸ்டால்ஜியா, டெசையர், ஆங்கர், லவ், ஷேம் இந்த எமோஷன்ஸ்லாம் எப்படி வந்து லிட்ரேச்சரில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணப்படுது, அது கேரக்டர்ஸையும் ரீடர்ஸையும் எப்படி வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத அஃபெக்ட் தியரி மூலமாக நம்ம டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இன் டோட்டல் அஃபெக்ட் தியரி அப்படிங்கிறது லிட்ரேச்சரோட ஒரு உயிரோட்டமாக இருக்கிற உணவுபூர்வமாக இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்க நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இது வெறும் ஸ்டோரியையும் கேரக்டர்ஸையும் தாண்டி அந்த டெக்ஸ்ட் நமக்குள்ளே என்ன அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு புது பெர்ஸ்பெக்டிவாக இருக்குது. இந்த அஃபெக்ட் தியரி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.